இந்த ஆண்டு ஜனவரி மாதம் முதல் தற்போது வரை தமிழகத்தில் சைபர் கிரைம் மோசடியில் 559 கோடி ரூபாய் வரை பொதுமக்கள் பணத்தை இழந்துள்ளதாக மாநில சைபர் கிரைம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்கலாம். கதிரவன், வணக்கம். இது குறித்தான விவரங்கள். இணையத்தின் பயன்பாடானது நாளுக்கு நாள் அதிகரித்து வரக்கூடிய நிலையில இணையவழி மோசடிகளும் நாளுக்கு நாள் பல்வேறு வடிவங்களில் அதிகரித்து வருகிறது. குறிப்பா ஆரம்ப காலகட்டத்தில் வயதானவர்களை குறிவைத்து கிரெடிட் கார்டு அல்லது ஏடிஎம் கார்டுகளை புதுப்பித்ததாக கூறி ஓடிபி எண்ணை பெற்று மோசடியில் ஈடுபட்டார்கள். பின்பு பகுதி நேர வேலைவாய்ப்பு என மோசடிகள் அரங்கேறி வரக்கூடிய நிலையில தற்போது அரசாங்க அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள் என மோசடி கும்பல் நாளுக்கு நாள் பல்வேறு மோசடிகளில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதன்படி தமிழகத்தில் மட்டுமே கடந்த ஜனவரி மாதம் முதல் இன்று வரை சைபர் கிரைம் மோசடியில் பொதுமக்கள் 550 கோடி ரூபாய் பணத்தை இழந்திருப்பதாக தமிழக சைபர் கிரைம் காவல்துறை சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பா ஃபெடெக்ஸ் கொரியர் மோசடி, ஓடிபி மோசடி, இபி மோசடி, பாஸ்கேம் மோசடி, லோன் ஆப் மோசடி, வாட்ஸ்அப் டெலிகிராம் இன்வெஸ்ட்மெண்ட் மோசடி என பல்வேறு வகைகளில் இதுவரை 51,838 சைபர் கிரைம் புகார்கள் பதிவாகி இருப்பதாகவும் அதில் 40,150 புகார்கள் பணத்தை இழந்ததற்கான புகார்களாக பதிவாகி இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் ஆன்லைன் மூலமாக மிரட்டல், நிர்வாண புகைப்படத்தை பயன்படுத்துவது போன்று 11,000 புகார்கள் ஆன்லைன் பதிவாகி இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த மோசடி புகார்களில் ஃபெடெக்ஸ் புகாரில் மட்டுமே அதிகப்படியான புகார்கள் பதிவாகி இருப்பதாகவும் 1,336 புகார்கள் இந்த மோசடிகளில் பதிவாகி இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஜனவரி மாதம் முதல் 1,747 சைபர் கிரைம் மோசடி புகார் தொடர்பாக எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 115 கோடி ரூபாய் பணம் மோசடி பணம் முடக்கப்பட்டிருப்பதாகவும் 14 கோடி ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டு பாதிக்கப்பட்ட ஒப்படைக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.